வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. அதாவது இன்றுடன் இந்த வகுப்பு நிறுத்தப்படுகிறது. உங்களுக்கு பரீட்சை வர்றபடியால் அதே நேரம் எனது மெயின் வீடியோவும் நேற்று நிறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த மிக முக்கியமான வினாக்கள் போட்டிருக்கிறேன் மெயின் வீடியோவில். அதற்கான லிங்கும் போடுறேன். இலங்கப்படம், உலகப்படம், சிறு குறிப்பு உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய ஒரு மெயின் வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கான லிங்கும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ 2015 பாஸ் பேப்பரில் இருந்து எடுத்த ஒரு கட்டாய வினாவுக்குரிய படம் தான் நான் போட்டிருக்கிறேன். இது கடந்த 10 வருடங்களாக வராத ஒரு படம். அந்த படம் இரண்டையும் பார்ப்போம். அதற்குரிய விடைகளும் கீழே தரப்பட்டுள்ளது. ஏயினால் காட்டப்பட்டுள்ள நிர்மாணிப்பின் பெயர் என்ன? அதை நாங்கள் சொல்லலாம் சத்மல் பிரசாதய அல்லது 7 அடுக்கு மாளிகைன்னு சொல்லலாம். இதனை நிர்மாணித்த மன்னனின் பெயரை குறிப்பிடுக. நிஷங்கமெல்ல மன்னன். 3. இலங்கையில் எந்த வரலாற்று நகரத்தில் இது காணப்படுகின்றது? பொலனறுவை அல்லது அது இன்னொரு பெயர் புலஸ்தி நகரன்னு சொல்கிறது. 4. இதன் சுவர்களின் அரைவட்ட வடிவிலான குடைந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் எதனை காணக்கூடியதாக உள்ளது? அதாவது தெய்வ உருவங்கள் அல்லது தேவதை உருவங்கள் என்று சொல்லலாம். அடுத்த 2வது படத்தை பார்ப்போம். வீயினால் காட்டப்படுவது யாது? காவற்கல் அல்லது வாயிற்காவல் சிலை என்று சொல்லலாம். அதன் இடது உள்ளங்கையின் மீது எதனை காணக்கூடியதாக உள்ளது என்று சொன்னால் அதாவது பூரண கலசம் அல்லது பூரண கும்பம் என்று சொல்லலாம். 3வது இவ்வாறான நிர்மாணிப்புகளை எந்த இடங்களுக்கு முன்னால் காணலாம் என்று சொன்னால் சமய வழிபாட்டு தலங்களுக்கு முன்னால் அல்ல புனித ஸ்தலங்களுக்கு முன்னால் காணலாம். 4. இவ்வாறான நிர்மாணிப்புக்காக பெரிதும் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் எது? கருங்கல், சுண்ணக்கல். இப்போ இந்த வினாக்கள் மிகவும் பயனுள்ளவை. அதோட நான் போட்டிருக்கிற அந்த இலங்கப்படம், உலகப்படம் அவற்றையும் பார்த்து நீங்கள் பயிற்சி பெறுங்கள். அதே நேரம் நீங்கள் இந்த பரீட்சையில் மிகச்சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டுமென்று சொல்லி வாழ்த்தி எங்களுடன் இந்த வகுப்பு நிறுத்தப்படுகிறது என்பதையும் தங்களுக்கு அறிய தருகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.